அவர் சொல்ற ஜான் புருட்டோ வேற, நான் ஜான் புருட்டோ வேற. நான் லால்குடி தொகுதியெல்லாம் பிரச்சாரம்லாம் செஞ்சிருக்கேன். ட்ரக்ஸுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன கண்ணுங்களா, ஜான் பிரிட்டோ யாரு தெரியுமா? ஜான் பிரிட்டோக்கும் அதவர்ஜுனாக்கு என்ன சம்மந்தம் இருக்கு தெரியுமா? அதவர்ஜுனாக்கு எதுக்கு ஹார்பர்ல கொடுத்தாங்க தெரியுமா? அப்படியெல்லாம் கதறிட்டு இருந்தீங்களே, இப்போ என்னாச்சு? இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா நான் தான் ஜான் பிரிட்டோ, நான் தான் அவங்களோட தம்பி உண்மையான ஜான் பிரிட்டோ போய் கேஸ் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு உங்களை என்ன நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் சினிமாட்டிக் லெவலில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணீங்க, அது டக்குன்னு இல்லைன்ட்டாங்க. ஆனால் இதில் டாப் நாச் விஷயம் என்னென்னா டிஎம்கே ஐடி விங் தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் இருக்க ஐடியில் வந்துட்டு இவங்களோட பேர்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் தமிழில் இருக்கிறது இருக்குது. இவங்களோட ஆதவர்ஜுனா பேர், டெய்ஸி பேர், அப்படி இப்படின்னு சொல்லி இதை தான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, நீங்கள் இந்த அப்ரூவல் வாங்குறது அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்லாம் இல்லையோ, அப்படியே எடுத்து போடுறது கரெக்டு தான். ஏன்னா உண்மையான விஷயத்த போடுறவங்க தான் அப்ரூவல் வாங்கி எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு போடுவாங்க. ஆனால் நீங்களே ஃபேக் நரேட்டிவ் தான் செட் பண்ணுறீங்க. அது உண்மையாக இருந்தால் என்ன, செக் அப்ரூவல் வாங்கினா என்ன, வாங்கலைன்னா என்ன, ஃபேக் தானே போடு அப்படின்னு